நம்ம கௌதமும், ரேவதியும் ஒண்ணு சேர்றதுல யார் யாருக்கெல்லாம் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இந்த இடத்துல நம்ம ரேவதியும், கௌதமும் ஒண்ணு சேர்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சரி போற போக்குல வந்து இப்பன்னா அந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லி ஒண்ணு சேர்த்து வச்சுருவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் நடக்க போற ஒவ்வொரு சம்பவங்களும் சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு தான், இங்க நம்ம இலக்கியா ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா, இவ்வளவு நாளா வந்து இப்பன்னா உண்மைய சொல்லாம, இப்ப சொல்றாங்க. அதாவது என் அம்மா வந்து இப்பன்னா சாக கிடக்குறாங்க. அந்த டைம்ல உண்மைய சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்பன்னா கேட்டு பயங்கரமா வந்து இப்பன்னா கோவப்படுவாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தயங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா கோவில்ல எல்லாருமே ஒண்ணு சேர்றது மட்டும் இல்லாம, நம்ம ஜானகி வந்துட்டு என்ன மன்னிச்சிரு கௌதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம ரேவதிய பத்தி சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. சொன்னா எங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்ற ஒரு பயத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த விஷயத்த பத்தி மறைக்கும்படி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமை, இப்படி ஒரு வியாதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ வந்து பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருப்பேன் கௌதம். என்ன மன்னிச்சிரு கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும், அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுர்றாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட மனசுக்குள்ள தன்னோட அம்மா யாரா இருக்கும், தன்னோட அப்பா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு, யோசிச்சு ஓரளவுக்கு அதாவது மத்தவங்களுக்கு தெரியல அப்டின்னாலுமே, அவரோட மனசுக்குள்ள அந்த ஒரு வேதனை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா, அத வந்து பார்த்தீங்கன்னா வெளிய காட்டிக்கிட்டதே கிடையாது. இப்போ நம்ம இலக்கிய எதுக்காக கௌதமியும், கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்டின்ற ஒரு விஷயம், நம்ம ஜானகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முட்டுக்கட்டையாவே நின்னுட்டு இருக்கு. ஏதோ ஒரு தப்பு நடக்க போறதா தோணுது. எதுக்காக இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா சோகமா இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோட கார்த்திகா கோவிலுக்கு கூப்பிடுறா. என்னதான் நடக்குது? நம்ம போயிட்டே பார்த்துருவோம் அப்டின்னு சொல்லிட்டு இவங்கள பின்தொடர்ந்து போறது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதிய பத்தி உண்மை எல்லாத்தையுமே சொல்லி, ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னதான் முடியாதவங்களா இருந்தாலுமே கூட, "இல்ல இலக்கியா, நான் என் மகன பார்த்தே ஆகணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்து தான் இங்க ஒண்ணு சேர்க்கிறாங்க. அதாவது நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதி தான் தன்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே கட்டி புடிச்சு கதறி அழுறாங்க. கடைசியில அவங்க இருக்கிற சிச்சுவேஷன சொன்னதுக்கு அப்புறமா, அதாவது முதல்ல ஜானகி வந்துட்டு இலக்கியா எதுக்காக இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே. என்னோட சத்தியத்தையும் மீறி அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதியும், கௌதமும் ஒண்ணு சேர்றது தான் முக்கியமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிக்கு என்ன வியாதி இருக்கு? அவங்க இன்னும் எத்தன நாள் உயிரோட இருப்பாங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்ட உடனே, நம்ம ஜானகிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, ஐயோ! ரேவதி இப்படி அதாவது உனக்கு இந்த மாரி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி வந்து நடக்கும்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுதா, கண்டிப்பா நான் வந்து கௌதமியும், உண்மையும் பிரிச்சு வச்சிருக்கவே மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி இங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் வந்துட்டு, "எங்கள மன்னிச்சுருங்க அத்த. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ணோம். கௌதம் நீங்களும் என்ன மன்னிச்சுருங்க. எனக்கும் வேற வழி இல்லாம தான் நான் இப்படி வந்து பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஆரம்பத்துல கௌதம் கோவப்படுறாரு. ஆனா ரேவதி வந்துட்டு, "நான் செஞ்ச தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன பெத்து போட்டு போயிட்டேன். ஆனா இத்தன வருஷமா வளர்த்தது, அது மட்டும் இல்லாம இத்தன வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, அ எனக்கு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஆகாம பார்த்துக்கிட்டது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான். அதே சமயம் இலக்கியாவையும் நீ திட்டாத. இலக்கியா வந்து இப்பன்னா இலக்கியா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொன்னதே நான் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இலக்கியாவ சேஃப் ஜோன்ல வந்து இப்ப என்ன வச்சுர்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கௌதமும், ரேவதியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.